பழம் 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 பழத்துக்கு போடுவோம். அவன் பணம் போட வராங்க. அவங்களா அம்மா உடனே காட்ட மலையில காணா வைக்க கடல் பிரச்சனை கடல் அடுத்த படம் லைட் வந்து கூட கோவில் லைட்டை காட்டிட்டு போயிடும் அவங்க வந்துருந்தாரா சரி ஒரு காலை கால வச்சு நாங்கள் கொஞ்சம் தள்ளுவோம் இல்லை இல்லை நீங்கள் அப்படியே இங்கே இருக்கும் மாதிரி இந்த அடுப்புல வச்சு ஓ ஒரு எல்லாத்துக்கும் ஜாதிங்க ஒவ்வொரு இதுக்கு மேல போறாங்க நல்லா இதா போகும் தூரத்துல போடுங்க
வாழைப்பழம் மேலே சைட்டால சுத்தி வரும் அது நடுவில் ஒரு வாரம் போனோம் டைம் வந்தா டைம் ஊற்றக்கூடாது டைம் வந்துருக்கீங்க டைம் ஊற்ற சாப்பிடலாம் அது தெரிஞ்சுக்கணும் அது மனம் நாலு முனைக்கு போட்டுட்டு இப்போ எந்த கடையை கொண்டு வாங்க நீங்கள் இது போட்டு ஒரு கலந்து வைங்க ஆட்டு பறக்காம 4 முனைக்கு வைங்க 4 முனைக்கு வைங்க பாய் அதாவது அப்படியே கிளவி கிளவி போடுங்க அதாவது தூர தூரம் போடுங்க பாய் பாய் அது பழகணும் நம்ம நிறைவேற்ற வெட்டு கட்டி கிடைக்கும் அவருக்கு அந்த தேங்காயோடைய திருமுறை கொண்டு அது கோயில் படிச்சது மாட்டுக்கும் சாப்பாடு நீ எல்லாரும் கேட்டு கேட்டால் பிடிக்காது அப்படி போடுவாங்க வெட்டு கட்டி இங்கே ஐமா போட்ட மாதிரி போக வேண்டாம் என்ன போட்ட மாதிரி இல்ல உதவி தொகை போகணும் நீங்க பிள்ளை அங்கால போடுங்க பிள்ளை நல்ல வரணும் முதல்ல பிள்ளை இங்கால போடுங்க அது தூக்கி இஞ்சால இருக்கோமே பையன் நடுவில் பழகம் வைக்கலாமா போட வெள்ளம் மலையில பெறவும் ஒன்று வழிய நாலு மூலையில் தெரியும் கிலாப்பெல்லாம் இது சுத்த வர என்ன பண்ணல அலுமினியம் ஃபிட்டிங் அடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு பிளானாக தான் வந்துட்டு போவாங்க நீங்கள் அது வந்தவரை வந்து அங்கே சைட்டாக தூர தூரம் இருக்குங்க நான் பரவாயில்ல இன்னும் ஒன்று விடாது அடுத்த லைன்ல மாம்பழம் மெல்ல அஞ்சு மாதுளம்பழம் தோளம்பழம் அப்படி லைன்ல அடிக்கணும் களி போட்டது அந்த பழங்களை மூடி விடுங்க பழங்களை மூடி விடுங்க அந்த பழத்துக்கு மூடுங்க இங்கே இளநீ இல்லை என்ன ஆவாயிட்டா சரி இனி கொத்தி விடுங்களா இனிமேல் கத்தியும் வச்சிங்கன்னா இதுலேயே ஒரு கப்புரம் இங்கே குவான் இதான் நடுவில் வைக்க குவான் நடுவில் வைக்கவே எங்க தேங்காய் வச்சுருங்க அதுலேயும் இந்த கத்தியை வச்சுக்கிறோம் அந்த பிளாஸ்டிக் தண்டு சட்டியை மாற்ற பிளாஸ்டிக் தண்டு சட்டியை மாற்ற போட்டு அந்த கிடாயத்தை இஞ்சோ தம்பி அந்த கிடாயத்தை இஞ்சோ இதை எடுக்கிறேன் அந்த கிடாயத்தை அது சுடுதானியான அது இன்றைக்கு வைக்கல அது கொதிக்கு இல்லை பரவாயில்ல கொண்டா தம்பி அந்த கிடாயத்தை இதில் மூலையில் வைக்க ஐயா வந்து அங்கே அந்த கிடாயத்தை கொண்டு அங்கே போய் நின்று கண்டுபிடிகளுக்கு நிற்கணுமா பெரிய திரும்ப அதுதான் அதை பிடிக்காத விடு விடு பால் குடிக்க விடுறா பால் குடிக்க விடு வைத்தியம்
இது பதார்த்தம் கூட அடிக்கணும் கூடவே அவன் நிற்கணும் கூட அடையில கண்ணாடி கூட இங்கே தீவு சந்தனம் இங்கே உண்டா தீவு சந்தனத்தை இதில் வைக்க கொடுக்கலாம் முடியாது இதில் மேதில் ஒன்று இல்லை அதில் கையாந்து ஏன் பண்ணுறதுன்னா மாடுகள் எடுக்கல அங்கே வந்து நீக்கி தரேன் தப்பிடே கலவையிட்ட போ அவங்க என்ன பெரிய பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் போட்டு குடிக்கலாம் மாடை விட்டு முழுக்க குடிக்கலாம் கழுவி போட்டு வச்சு அது அது அதுக்குள்ள உண்டாச்சு வந்துட்டு முடிஞ்சாங்க ஒரு 5-6 கம்பகம் போனால் கலட்டி கட்டி ஒவ்வொன்று கொண்டு கலட்டி வந்து கட்டி பெரிய நாங்கள் மாடு கிணறு கொண்டு வரோம்
தெரிந்த தெய்வமாக விளங்குகின்ற சூரியன் அங்கே தை 1ஆம் தேதி அந்த மகர ராசியிலே பிரவேசிக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த தை 1ஆம் தேதியிலே அங்கே பெருமான் அந்த உழவர்களுடைய திருநாளாகிய அந்த தைத்திங்கள் இது தமிழர்களுடைய பாரம்பரிய திருநாளாக காணப்படுகின்றது. எங்களுடைய மரபுடைய சொல்லுவார்கள், அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றதற்கிணங்க எங்களோடு இருக்கின்ற அந்த நல்ல குணங்கள் எல்லாம் மேல் மேலும் வளர வேண்டும். எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழக வேண்டும். பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற அந்த வாக்குக்கிணங்க அந்த பண்டிகைகள் எமக்கு எடுத்து கூறுகின்றன. அந்த வகையிலே சூரிய பெருமானுக்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த தை 1ஆம் நாளை எங்களுடைய பண்டைய தமிழர்கள் அன்று தொட்டு இது தமிழர் பெருநாளாக இந்த தைத்திருநாள் விளங்குகின்றது. அந்த தைத்திருநாளிலே பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே பொங்கல் நடைபெற்று மறுதினம் இன்று அந்த கோமாதாவுக்கு அங்கே விசேட பூசைகள் நடைபெற்று அங்கே அதிகாலையிலே அந்த கோமாதாக்கள் எல்லாம் அங்கே அபிஷேகம் செய்யப்பட்டு அதற்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சந்தன விபூதிகள் சாத்தப்பட்டு அந்த நெல்லையங்கிரியிலே கைலையங்கிரியிலே வீட்டிலிருந்து அல்வாளிக்கின்ற நந்தியம்பெருமான் போல இங்கே திண்ணபுரத்திலே வீட்டிலிருந்து அல்வாளிக்கின்ற அந்த இடவ வாகனங்களுக்கு இன்று அங்கே பட்டிப்பொங்கல் மிகவும் சிறப்பாக இந்த காரைநகரிலே அந்த பட்டிப்பொங்கல் என்ற அந்த உன்னத அந்த பாரம்பரிய விழாவாகவும் சமய விழாவாகவும் நன்றி செலுத்துகின்ற விழாவாகவும் இந்த விழா காணப்படுகின்றது. அந்த வகையிலே அங்கே கோமாதாவுக்கு அங்கே திருஞான சம்பந்தர் கூறுவர் போல வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ ஒளிய வருவார் புலியின் உரி தோளார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பலன நகராறு என்று அங்கே கூறுவது போல அந்த வெள்ளை எருதேறி வருகின்ற அந்த பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே வீட்டிலிருந்து சவுந்தராம்பிய சமேதராக வீட்டிலிருந்து அல்பாரிக்கின்ற சுந்தரேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே திண்ணபுரத்திலே இன்று அந்த கோமாதாவாகிய அந்த வழிபாடுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே அந்த இடவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடவ வாகனத்துக்கு அங்கே பிரதமர் சிவாச்சாரியார் அவர்கள் அங்கே தீபாராதனை காட்டி அவற்றுக்கான பொங்கல்கள் வைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த இப்பொழுது அங்கே சிவாச்சாரியார் அவர்கள் அந்த கோமாதாவுக்கு அங்கே தீபாராதனைகள் செய்கின்ற இந்த நிகழ்வானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கே திண்ணபுரத்திலே எங்களுடைய ஊர் மக்கள் அன்றே கூறுவார்கள், இது சிவனுக்கு நேர்ந்துவிட்ட பசு என்று கூறுவார்கள், இது சிவனுக்கு நேர்ந்துவிட்ட எருது என்று கூறுவார்கள். அன்றிலிருந்து எங்களுடைய முன்னோர்கள் அங்கே தாங்கள் வளர்க்கின்ற அந்த இனங்களை அந்த பசு இனங்களை எம்பெருமான ஆலயத்துக்கும் ஒன்றென்று அங்கே நேர்த்தி வைத்து வளர்க்கின்ற எங்களுடைய பாரம்பரியத்துடைய காரைநகரிலே திண்ணபுரத்திலே இந்த கோமாதா என்று சொல்லப்படுகின்ற இந்த பட்டிப்பொங்கல் அவற்றுக்கு நடைபெற்றுக் கொண்டது. பெருமானுடைய ஆலயத்திற்கு அங்கே வேண்டிய பால் தயிர் போன்றவற்றை வழங்குகின்ற அந்த உயிரினமாக பசுவாக எங்களுடைய மரபிலே சைவ மரபிலே போற்றுகின்ற அந்த இனமாக பசு விளங்குகின்றது. பெருமான் அது மட்டுமல்லாமல் அங்கே பார்வதி பரமேஸ்வரனாக வீற்றிருக்கின்ற பெருமான் தனது வாகனமாக பலவற்றை விரும்பி ஏற்றாலும் அது தனக்குரிய வாகனமாக எருது வாகனத்தை அவர் அங்கே விரும்பி ஏற்கின்ற அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இங்கே அந்த பஞ்சபுராணம் ஓதுவதற்காக மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் தெரித்த வெற்றருள் செய்தார் தூமாமலை நின்றதிர வெறுவே தொருங்கின் நிறையோடும் அவன் பிணைவன் அணையும் சாரல் அண்ணாமலையாரே தென்னிலாமலர்ந்த வெடியாயுன்றன் திருநடம் கும்பிட பெற்று மணிலே வந்த பிறடியே எனக்கு வலிதாம் இன்பமாம் என்று தனிலானந்த அறிவினீர் சொரிய கை மலர் ருச்சி மேற்குவித்து
பணினார் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். அங்கே இப்பொழுது சிவாச்சாரியார்களாலே அங்கே தீபாராதனை செய்யப்பட்டு இப்பொழுது அந்த இனங்கள் கூடி நிற்கின்ற இந்நிகழ்விலே அவற்றிற்கு பிரசாதமாக இங்கே பொங்கப்பட்ட அந்த பொங்கல்கள் வழங்குகின்ற நிகழ்வு இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் காரைநகர் வாழ் மக்களால் இங்கே அந்த பசு இனங்களை எருதி இனங்களையும் இந்த ஆலயத்திற்கே என்று அங்கே நேர்த்தியாக விடுகின்ற அந்த தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே பெருமானுடைய ஆலயத்திலே அன்று தொட்டு இன்று வரை இந்த ஆயினங்கள் வளர்க்கப்படுகின்ற அந்த பண்பாட்டை நாங்கள் இங்கே காணுகின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அன்பர்கள் இந்த இனங்களிலே இனங்களுக்கு தேவையான அந்த வைக்கோல்கள் மற்றும் தவிடு புண்ணாக்குகள் போன்றவற்றை கூட எங்களுடைய அடியவர்கள் இந்த பசுக்களுக்கு உங்களுடைய நேர்த்திகளாக இங்கே உலகிலே வாழுகின்ற எல்லோரும் இந்த உங்களுடைய திண்ணபுரத்திலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற சிதம்பரேஸ்வர சௌந்தராம்பிய சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய ஆலயத்தில் இருக்கின்ற இந்த பசு இனங்களுக்கு தங்களால் இயன்ற வைக்கோல்கள் தவிடுகள் புண்ணாக்குகள் போன்றவற்றை நீங்களும் அந்த ஆயினங்களுக்கு கொண்டு வந்து வழங்கினால் அது மிக பெரும் புண்ணியமாக உண்மையிலே சொல்லுவார்கள். அந்த பசுவுக்கு அங்கே திருமூலர் சொல்லுகின்றார், ஆவுக்கு ஒரு பச்சிலை என்று சொல்லுகின்ற போல அந்த இனத்துக்கு அந்த ஒரு பச்சிலையை கொடுப்பது போல நீங்கள் அதற்குரிய அந்த வைக்கோல் போன்றவற்றை வழங்கி அந்த ஆயினங்கள் இந்த பிரதேசத்திலே திண்ணபுரத்திலே அந்த பட்டிகள் பெருகுவதற்கு இந்த பட்டிப்பொங்கல் நாளிலே நாங்கள் எல்லோரும் ஒருமுகமாக ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு, அது மட்டுமல்லாமல் இங்கே பெருமானுடைய இந்த நன்றிக்கடனாக சூரியனுக்கு செலுத்துகின்ற இந்த தைப்பொங்கலோடு கூடிய இந்த பட்டிப்பொங்கலிலே அந்த உழவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற அந்த எருதுகளுக்கும் பசுகளுக்கும் இந்த தமிழர்கள் விவசாயிகள் அன்று தொட்டு இன்று வரை அந்த நன்றிக்கடனை செலுத்துகின்ற நிகழ்வை நாங்கள் கண்ணூடாக காண்கின்றோம். அது மட்டுமல்லாமல் வருகின்ற இந்த தை மாதம் பிறந்து விட்டாலே எங்களுடைய இல்லங்களிலும் சரி எங்களுடைய ஊர்களிலும் சரி ஒரு புது பொலிவு ஒன்று வரும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அங்கே அவர்கள் எல்லோரும் அங்கே ஒன்று கூடி ஆலயங்களிலே தமது வாழ்க்கையிலே நல்லவை நடக்கும் என்ற ஒரு மனப்பூர்வமான ஒரு செய்தியோடு அங்கே தங்களுடைய வாழ்வை தொடங்குகின்றார்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட அந்த தை மாதத்திலே மிகவும் பொருத்திய விசேஷமாக கருதப்படுகின்ற தைப்பூசமானது இங்கே மிக விரைவிலே இந்த மாதத்திலே தான் அந்த தைப்பூசம் வருகின்றது. தைப்பூசத்திலே அங்கே திருஞான சம்பந்தர் கூறுவது போல தைப்பூசம் காணாது போரியோ பூம்பாவா என்று தைப்பூசம் காணாது போரியோ பூம்பாவா என்று அங்கே கூறுவார்கள். அங்கேவே இந்த பெருமானுடைய ஆலயத்தில் நடக்கும் பட்டிப்பொங்கலை வருகின்ற அடியவர்கள் தங்களால் கைகளில் ஒவ்வொரு பசுவுக்கும் ஒவ்வொரு கன்றுக்குட்டிகளுக்கும் ஒவ்வொரு பழங்களை எடுத்து வழங்குவதோடு அருகில் செல்லும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு, வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்று அங்கே திருமுறைகளிலே அந்த பெருமானுடைய வாகனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த எருது வாகனத்தை பல இடங்களிலே நாயன்மார்கள் தங்களுடைய திருமுறைகளிலே குறிப்பிடுகின்றார்கள். அநேக உயிரினங்கள் இருந்தாலும் அங்கே தேவலோக பசு என்று சொல்லப்படுகின்ற காராம் பசுவோடு இங்கே பூலோகத்திலே இருக்கின்ற இந்த இனங்களை அங்கே முன்னுரிமை கொடுத்து அங்கே நாயன்மார்கள் தங்களுடைய திருமுறைகளிலே பாடுகின்ற அந்த செய்தியை நாங்கள் அறிவோம். அப்படிப்பட்ட நாயன்மார்களுடைய அந்த திருமுறைகளிலே அங்கே பசு இனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். அவ்வாறே அந்த விவசாயிகளும்
தங்களுடைய இல்லங்களிலே அந்த பசுக்களை வளர்த்து அவர்களுக்குரிய மரியாதையை செலுத்துகின்ற நன்னாளாக எங்களுடைய தமிழர்கள் அந்த விவசாய இனத்திலே அங்கு பசுக்களுக்குரிய அந்த முக்கியத்துவத்தை வழங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த திருநாளிலே எம்பெருமானுடைய காரிநகர் திண்ணபுரத்திலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற சௌந்தராம்பிய சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே இன்று ஆலய முன்றலிலே இன்று அந்த விசேட நிகழ்வாக இந்த ஆட்களுக்குரிய பொங்கல் நிகழ்வு நடைபெறுகின்றது என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்காக எங்களுடைய குருவாளரிடம் வழங்குகிறேன். சபரிமலை தர்மசாஸ்தா பூரணா புஷ்கரா உடனுரையாக விளங்கக்கூடிய ஆண்டிக்கேணி ஐயனாரினுடைய பாதார விண்ணங்களை வளர்த்தி சௌந்தராம்பிகா உடனுரை சுந்தரேஸ்வர பெருமானினுடைய பாதார விண்ணங்களை மனமொழிமைகளினாலே வலுத்தி நிறைந்தவாறு வருடா வருடம் எமது ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா அவர்களினுடைய நிறைந்த ஏற்பாட்டிலே மகர சங்கராந்தியை தொடர்ந்து வரக்கூடிய பசுக்களை முக்கியத்துவப்படுத்தி உழவர்களுக்கு உதவியாக நின்று மனிதர்களாகிய நாம் வாழ்வதற்குரிய உணவை நமக்கு அருளக்கூடிய மண்ணையும் சூரியனையும் பிரார்த்திக்கும் முகமாக கொண்டாடப்படக்கூடிய தைத்திருநாளை தொடர்ந்து மறுநாள் பட்டிப்பொங்கல் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. எங்களுடைய ஆகமங்கள் எல்லாம் கூறி நிற்கின்றது. 30 தேவர்களும் நிறைந்திருக்கக்கூடிய உருவமாக இந்த பசுவானது திகழ்கின்றது. பசுவினுடைய கண்களாக சூரியன், சந்திரன், அக்கினி பகவானும், பசுவினுடைய முகத்திலே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனும், பால் சுரக்கக்கூடிய மடியிலே மகாலட்சுமி அம்பிகையானவளும், ரோமங்களிலே ரிஷிகளும், 4 கால்களும் 4 வேதங்களாக போற்றப்பட்டு பசுக்களை இறைவனோடு தொகுத்தவாறு நாங்கள் வழிபாடு ஏற்றி வருகிறோம். அது மட்டுமின்றி பண்டைய காலங்களிலே விவசாயத்திற்கு உன்னதமான உதவியை புரிந்ததும் இந்த பசுக்கள். அத்தகைய பெருமிதம் மிக்க பசுக்களை போற்றுதலுக்குரிய நாளாகவும் வழிபாடு ஏற்றக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் மாற்றம் பெற்று ஈழத்து சிதம்பரத்திலே சிறந்தவாறு இந்த நிகழ்வுகள் அற்புதமாக அடியார் பெருந்தகைகளினுடைய தரிசனத்தோடு தர்மகர்த்தா அவர்களினுடைய நெறியாள்கையிலே சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளினுடைய திருவருள் தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் ஈழத்து சிதம்பரம் முகநூல் வழியாக உலகெங்கிலுமிருந்து தரிசனம் செய்யக்கூடிய மெய்யன்பர்கள், இறைவனை மனமொழிமைகளினாலே பிரார்த்தித்திருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைத்து இன்றைய பிரதோஷ நன்னாளிலே பூஜை வழிபாடுகளினுடைய திருவருளும் பசுக்களுக்கு பூஜை செய்த திருவருளும் நிறைய பெற்று எல்லாவிதமான இன்பங்களோடும் பேரானந்த பெருவாழ்வு வாழ சுந்தரேஸ்வர பெருமானை பிரார்த்தனை செய்து எல்லோருக்கும் நல்லாசிகள் கூறி ஆலயம் சார்பாக அடியவர்களுக்கு தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம பார்வதி பதஜி ஆசியுரை கூறிய சிவாச்சாரியார் அவர்களுக்கு நன்றி கூறி பெருமானுடைய இந்த திவ்ய ஸ்தானத்திலே திவ்ய சேஸ்திரத்திலே பெருமக்களுக்குரிய அந்த நிகழ்வாக நடந்த இன்றைய அந்த பட்டிப்பொங்கல் வருடா வருடம் இவ்வாலயத்திலே மிகவும் சிறப்பாக பெருமானுடைய ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அன்பார்ந்த பெருமானுடைய அடியவர்கள் பெருமானுடைய ஆலயத்திலே இருக்கின்ற இந்த பசு கூட்டங்களுக்கும் இந்த எருதுகளுக்குமான தீனி வகைகளை நீங்கள் அங்கே அவர்களிடம் கொண்டு வந்து ஒப்படைப்பீர்களானால் அவர்கள் விருப்போடு அவற்றை ஏற்று அந்த ஆயினங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே சிவனடியார்கள் எங்கள் ஊரை சேர்ந்த சிவனடியார்கள் இந்த ஆயினங்கள் உடைய அந்த பசியை போக்குவதற்குரிய தவிடு, புண்ணாக்கு, வைக்கோல் போன்றவற்றை எம்பெருமானுடைய ஆலயத்திலே வந்து வழங்குவதோடு இந்த தை மகளானவள் பிறந்த இந்த முதல் நாளிலே இன்றைய 2வது நாளிலே இந்த இனங்களுக்கு அங்கே அந்தர சிவாச்சாரியர் கூறியது போல தேவர்கள் போற்றுகின்ற இந்த பசு இனங்களுக்கு இன்று வழிபாடு நடைபெற்றது என்ற செய்தியையும் கூறி இங்கு வந்து அந்த பசு இனங்களுடைய அந்த பசியினை போக்குவதற்காக இன்று பகல் இங்கு மாலை பொழுதிலே அங்கே பொங்கல்கள் வைக்கப்பட்டு படைகள் படைக்கப்பட்டு அவற்றுக்கு
தொடங்குகின்ற அந்த நிகழ்வானது இந்த வன்னியம்பதி என்று சொல்ல இந்த நல்லையம்பதி மன்னிக்கவும் திண்ணபுரத்திலே இன்று மிக விமர்சனையாக அந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை கூறி இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். சரி.